இந்திய ஒன்றியத்தினுடைய அரசு சொல்லுகிறது எங்கள் விமானங்களுக்கு 6 மணிக்கு மேல பறப்பதற்கு கண்ணு தெரியாது அப்படிங்குது. நான் கூட இரவு 2 மணிக்கு வந்துட்டு 2:30 மணிக்கு திரும்பும் போது அங்க ஒரு 10-20 கேன்ல டீசல் அடிக்க வச்சிருந்தாங்க. நம்ம 100 ரூபாய் கொடுத்தா வெறும் 27 ரூபாயை நமக்கு திருப்பி. ஆனால் ஒன்றிய அரசிடமிருந்து எந்த அவன் இந்தி தெரிஞ்சவன், எங்கள் தமிழர்கள் மீனவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள், எங்கள் உலகத்தின் மூத்த மொழியான சிங்கள ராணுவம் ஒரு பக்கம், சொந்த நாட்டு ராணுவம் ஒரு பக்கம், கச்சத்தீவு மீக்கரண்டு படகுல ஏறாதீங்க. ஏன்பா நீங்க மைக்ல பேசுறதுக்கு ஏன் நீங்க அவர்கள் மீன் பிடிக்கிற அந்த படகை பயன்படுத்தி இங்க நான் வந்து ஐயோ வேல்முருகனுக்கு படகு கொடுக்காதீங்க. நான் கேக்குறேன் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு நான் கேட்கிறேன். இப்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்திருக்கிறோம், இல்ல ஒரு 500 பேர் வந்திருக்கிறோம். பெண்களை கழிச்சு 500 பேர் நாங்க இன்றைக்கு வேற ஒரு பகுதியில இருந்து நாங்க படகுல ஏறி கச்சத்தீவை நீக்கி போனோம்னா என்ன செய்வீங்க? என்னைக்குதான் நீங்க எல்லாம் திருந்த போறீங்க? என்னைக்கு திருந்த போறீங்க? இவன் ஒரு வாரம் 10 நாள் 2 நாள் 3 நாள் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஜோரம், ஒரு தலைவலி, ஒரு வாந்தி, ஒரு மயக்கம், எல்லா படகுகளிலும் ஏறி இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முடியும். மீனவர்களை பிரிச்சிடறான், ஜாதியா பிரிச்சிடறான், மதமா பிரிச்சிடறான். கிறிஸ்துவ மீனவர்கள் நான் கேட்கிறேன், பாகிஸ்தான் கூட மீனவர்களை அடித்து சித்திரவதை செய்யல, பங்களாதேஷ் கூட அடித்து சித்திரவதை செய்யல. எனது அருமை இப்பகுதியில் வாழ்கின்ற எனது தொல்குடி உறவுகளான என் மீனவ உறவுகளே, வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், எங்களுடைய மாமி நிர்மலா சீதாராமன் கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், எங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா